வணக்கம். இது பரதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் உயிரிழந்த மகிந்தவின் நெருங்கிய சகா போலீசார் விசாரணையில் அம்பலமான தகவல்கள். கடற்கரையில் சடலமாக கிடந்த பெண் மர்ம மரணத்தால் குழப்பத்தில் போலீசார். திடீரென போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான உதயகம்மன் பில. ஜாழ் போதனா வைத்தியசாலை தீ விபத்து குறித்து சத்தியமூர்த்தியின் அறிவிப்பு. 15 வயது சிறுவனிடம் காரை ஓட்ட கொடுத்தவரின் உயிரை பறித்த சம்பவம். மின்சார கட்டண திருத்தம் இன்று வெளியாகவுள்ள அறிவிப்பு. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தரை கடத்தி தாக்குதல், காவல்துறையில் முறைப்பாடு. அக்கரையின் குளம் பகுதியில் 4 வெடிகுண்டுகள் மீட்பு. இனி தொடர்பன விரிவான செய்திகள். கொழும்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்த சம்பவம் அரசியல் மட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முதல் நாளிரவு பல மணி நேரம் தனது சட்ட வழக்கு குறித்து வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மறுநாள் காலையில் கபில சந்திரசேன தனது வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தில் சரணியிருந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கபில சந்திரசேன கொல்லுப்பட்டியில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை அவர் தங்கியிருந்த அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் குடும்பத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது அவர் பயணப்பையொன்றின் பட்டியை கழுத்தில் பயன்படுத்தி நெரித்து உயிர் மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு 14 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. சுமார் 54 நாட்களாக சிறையில் இருந்த கபில சந்திரசேனாவுக்கு 5ஆம் திகதி கடும் நிபந்தனைகளுடன் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது. மேலும் பிணைதாரர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பிணை வழங்க முன்வந்தவர்கள் உறவினர்கள் அல்ல எனவும் அவர்கள் 15,000 ரூபாய்க்கு கூலிக்கு அமர்த்தப்பட்ட போலியானவர்கள் எனவும் நீதிமன்றில் நிரூபிக்கப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காகவே அவர் இந்த விபரீத முடிவு எடுத்துள்ளதாக கருதப்படுகின்றது. தற்போது அவரது கையடக்க தொலைபேசி மற்றும் கணினி ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான இவர் ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் மிகின்லங்கா ஆகிய நிறுவனங்களிலும் உயர்மட்ட பதவிகளை வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாத்தறை கிரிந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுகுடல்ல கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் மாலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் சுமார் 40 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் சுமார் 5 அடி 2 அங்குல உயரம் கொண்டவர் எனவும் பழுப்பு நிறத்திலான ஆடை அணிந்துள்ளார் எனவும் போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது திசமகாராம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் கிருந்தை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிவித்துறையில உரிமையவின் தலைவருமான உதயகம்மன் பில இன்றைய தினம் காலை குளியாப்பட்டிய போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். திரைசேரி அதிகாரியின் மரணம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இவ்வாறு போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியவர் குறித்த மரணம் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருந்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயகம்மன் பிளவின் அந்த அறிக்கை தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் எவ்வித அச்சமுமின்றி வழக்கம் போல் வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளலாம் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்படி விடயத்தை தெரிவித்துள்ளார். தீ விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் வைத்தியசாலை ஊழியர்கள், மாநகர சபை தீயணைப்பு படையினர் மற்றும் முப்படையினர் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தீ பரவிய போதிலும் ஒரு தொகுதி மருந்துகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளன. இந்த விபத்தினால் நோயாளர்களுக்கான மருந்து விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது. உள்நாட்டு மருந்து களஞ்சியம் மற்றும் கிளினிக் பகுதிகளில் உள்ள மருந்தகங்கள் பாதிக்கப்படாததால் வழக்கம் போல் மருந்து விநியோகம் தொடரும். தட்டுப்பாட்டை தவிர்க்க மத்திய சுகாதார அமைச்சு மற்றும் ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஊடாக மேலதிக மருந்துகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.
மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சிகிச்சைகளோ அல்லது மருந்து விநியோகமோ தடைபடாது என்பதை உறுதிப்படுத்துகின்றோம் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவனெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவனெல்லை அழுத்னுவர வீதியின் அழுப்பத்து பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த முதியவர் தனது காரை ஓட்டிச் சென்று வீட்டின் அருகே வந்ததும் அதிலிருந்து 15 வயது சிறுவனிடம் காரை ஓட்ட கொடுத்துள்ளார். பின்னர் அவர் காரின் முன்பக்கமாக வீதியை கடக்க முயன்றபோது கார் முன்னோக்கி நகர்ந்ததால் அவர் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் மாவனெல்லை பகுதியைச் சேர்ந்த 86 வயதுடைய முதியவர் எனவும் தெரியவந்துள்ளது. விபத்தின் போது காரை செலுத்திய 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விசேட மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் இன்றைய தினம் அறிவிக்கப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்குரிய மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்காக திருத்தப்பட்ட மின் உற்பத்தி செலவு மதிப்பீட்டை நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் சமர்ப்பித்திருந்தது. இது தொடர்பான வாய்மூல கருத்து தெரிவிக்கும் சந்தர்ப்பமும் அண்மையில் நிறைவடைந்தது. இவ்வாறாயினும் தரமற்ற நிலக்கரியினால் ஏற்படும் நட்டத்தை மின்சார கட்டணத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரை கடத்தி தாக்குதலுக்கு உட்படுத்தியதாக காவல்துறையில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்றைய தினம் பிற்பகல் 3 மணியளவில் பேருந்தொன்றில் ஏறி தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமிருந்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கை தொலைபேசியை பறித்துக் கொண்டு பேருந்தில் இருந்து கீழே இறங்கியுள்ளார். இதன்போது அங்கு நின்ற முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சிலர் குறித்த இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் ஏறுமாறு கூறி ஏற்றிக்கொண்டு வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கும் சோயோ வீதிக்கும் இடையில் உள்ள வயல்வெளி பகுதிக்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் கையொப்பமும் பெற்றதாகவும் தொலைபேசியில் இருந்த சில ஆவணங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்பின் மாலை 6:30க்கு பின்னர் தன்னை விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் காவல் எல்லைக்குட்பட்ட வெனேரிகுளம் பகுதியில் போரின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 4 வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2026 5/7 ஜெயபுரம் காவல் நிலையத்தில் ஹலோ ட்ரஸ்ட் கன்னிவெடி அகற்றும் நிறுவன அதிகாரிகளால் இதுகுறித்து முதற்கட்ட தகவல் வழங்கப்பட்டது. இருப்பினும் குறிப்பிட்ட பகுதி அக்கராயன்குளம் காவல் பிரிவுக்குட்பட்டது என்பதால் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மதியம் 2:30 மணியளவில் ஹலோ ட்ரஸ்ட் அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி அக்கராயன்குளம் காவல் நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குறித்த 4 குண்டுகளையும் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நீதிமன்றின் அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்களின் பின்னர் குறித்த 4 வெடிகுண்டுகளையும் பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.